சோசனம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு வசனம் நல்லா தெரியும். புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். இங்க இந்த வசனத்திலே இருக்கிற கான்ட்ரடிக்ஷனை பார்த்தீங்களா? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாளாம். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த வீடை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை யாரு செய்யறா அப்படின்னா இந்த ஸ்திரீ செய்யறாளாம். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள். அப்போ இடித்து போடணும் அப்படின்னா ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஏற்கனவே கட்டி முடித்த ஒன்றை தான் டெமாலிஷ் பண்ண முடியும், இடிக்க முடியும் இல்லையா? அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ எப்படியாவது கட்டணும்னு முயற்சி செய்கிறா. புத்தி இல்லாத ஸ்திரீ ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு வீட்டை உடைக்கிறாள். அப்போ அந்த வீடுங்கிறது என்னது அது நமக்கு தெரியணும் இல்லையா? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். அப்போ வீடு கட்டப்படுகிறது தான் என்னதுன்னா அடுத்த சந்ததிகளை உருவாக்குவது. எனக்கு தெரிஞ்ச வசனத்தை, எனக்கு தெரிஞ்ச தியானத்தை சொல்றேன். இதை இப்படிதான் எடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறாரோ நீங்க அப்படி தியானிங்க. ஆனா எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது, ஒரு ஸ்திரீயானவள் ஒரு வீட்டை, அதாவது அடுத்த சந்ததியை கர்த்தருக்குள்ள உருவாக்குகிற ஒரு நபராக இருக்கிறாள். அதே ஸ்திரீ கர்த்தருக்குள்ள அந்த சந்ததி வளராதபடி இடித்து போடவும் வாய்ப்புள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா புத்தியுள்ள மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். கண்மனையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பானவன் அப்படின்ட்டு. ஏன்னா அது புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அது எல்லாவற்றையும் தாங்கி நிற்கக்கூடிய பலன் கொண்டதாக காணப்படும். அப்போ ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ கண்மனையின் மேல வீட்டை கட்டுகிற ஒரு புத்தியுள்ள கணவர், இவர்கள் இருவருமாக சேர்ந்து ஒரு புத்தியுள்ள தேவனுக்கு பயந்த உகந்ததான ஒரு சந்ததியை கர்த்தருக்குள்ள உருவாக்க முடியும். இதே போல புத்தி இல்லாத ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீனா என்ன அர்த்தம்னா, இந்த பிள்ளை தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்டது என்ற உணர்வு இல்லாமல் என் பலத்துல என் சுயத்துல இந்த பிள்ளையை நான் என் மாம்ச பலத்தாலே பெற்றேன் அப்படின்ட்டு ஒரு மகள் சொல்வாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த வீட்டை, அந்த அடுத்த சந்ததியை கர்த்தருக்குள்ள வளர்க்க அவங்க பிரயாசமே எடுக்க மாட்டாங்க. ஒரு வீடு அஸ்திபாரம் போடப்படாமல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு ஒரு வெள்ளமோ ஒரு புயலோ ஒரு பெருங்காற்றோ வந்தாலும் அந்த வீடு நிலைநிற்க முடியாதபடி கீழே விழும் அல்லவா? இப்போ ஒரு வீடை இடிச்சிட்டோன்னு வைங்களேன், வீடை இடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள போட்ட அஸ்திபாரம் எப்படிப்பட்ட அஸ்திபாரம்னு தெரியும். நீங்க முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டெல்லாம் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, இங்க பாருங்க வெறும் மண்ணை வச்சு கட்டி இருக்கிறாங்க, இங்க பாருங்க தார் சாலையில சரியான ஒரு விதத்துல அதை வந்து போடல, பேந்து பேந்து பிளந்து வருது அப்படின்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. என்னைக்கு அந்த வீடு இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆக்கப்பட்டு திரும்பவும் கட்டலான்னு முடிவு பண்றாங்களோ அப்பதான் தெரியும் அந்த வீட்டுக்கு போடப்பட்ட அஸ்திபாரம் எப்படிப்பட்ட அஸ்திபாரம்னு. நல்ல மூளை கற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட உறுதியான ஒரு வீடா, ஏன்னா கண்மலையின் மேல கட்டப்பட்ட உறுதியான வீடா இல்ல மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா அப்படின்னு வீடை இடிக்கும் போதுதான் தெரியும். அப்போ இடிப்பட்ட ஒரு வீடை தேவன் திரும்பவும் கட்டி எழுப்பும் போதுதான் அந்த மனுஷன், அந்த மனுஷி நான் எப்படிப்பட்டவள்ங்கிறத உணர்ந்து தேவன் கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்கறாங்க. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தது என்ன? நான் இத்தனை நாள் என்ன செஞ்சுட்டேன்? ஒரு தீமையான ஒரு வாழ்க்கை, ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னு நம்ம ஒவ்வொருத்தருமே ரட்சிக்கப்பட்ட காலத்துல நமக்குள்ள நம்ம அறிஞ்சோ அறியாமலையோ இதுவரைக்கும் செய்து கொண்டு வந்த எல்லா பாவத்தையும் கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு இருப்போம். அது எப்படி நமக்கு தெரியும்? ஏன்னா அதுதான் நம்ம இருதயத்துல அஸ்திபாரமாக இருந்தது. அந்த அஸ்திபாரத்தை எல்லாவற்றையும் தோண்டி கர்த்தரை எடுத்து கண்மலையாகிய கர்த்தரின் வார்த்தைகளினாலும் அவருடைய விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் அன்பினாலும் அஸ்திபாரம் போட்டு அதுக்கப்புறம் நம்மளை கட்டி எழுப்புகிறார். அவர் அஸ்திபாரம் மட்டும்தான் போட்டு கொடுப்பார், இலவசம்.
ரட்சிப்பு இலவசம். அஸ்திபாரம் மட்டும்தான் அவர் போட்டு கொடுப்பார். அதுக்கப்புறம் வீடை கரெக்டாக கட்டி முடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது எப்படி? நாம தான் ஒழுங்கா வேதம் வாசிச்சு ஒழுங்கா கர்த்தருக்குள்ள ஜெபிச்சு அந்த வீட்டை நேர்த்தியாக அழகாக உருவாக்கணும். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது வசனம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் இல்லையா? கர்த்தருக்கு எப்படி பயப்படுவோம்? கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம பயப்படுவோம். கர்த்தர் யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் வார்த்தையை வாசிச்சாதானே அவர் யாருன்னு நமக்கு தெரியும். அந்த யாருன்னு தெரிஞ்சதை நம்ம இருதயத்திலே எப்படி நிலைநிறுத்த முடியும்? நம்ம ஜெபத்துல வைக்கும் போதுதான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். அப்போ வீடு கட்டப்படுகிறது. முதல்ல என் வீடு நான் கட்டி முடிக்கல அப்படின்னா, என்னுடைய அஸ்திபாரம் கர்த்தராகிய தேவன் மேல இல்லை அப்படின்னா, நான் என் அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய வீட்டையும் நான் இப்படிதான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அஸ்திபாரம் இல்லாத மணல் மேல கட்டப்பட்ட ஒரு வீடாக கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீயாக தன் கைகளினாலே இடித்து போடுகிறார். இடித்து போடுறாங்கன்னா அவங்க கையாலேயே அவங்க உடைக்கிறாங்கன்ட்டு இல்லை, அவங்க கட்டுன அவங்களுடைய எல்லா பிரயாசமும் ஏதோ ஒரு நாள்ல வீணாக போகக்கூடிய அளவுக்கு ஞானம் இல்லாமல் மணல் மேல கட்டுறாங்களே அப்படின்னு தான் கர்த்தர் தன் வேதனையோடு இந்த காரியத்தை சொல்கிறார். நாம புத்தி உள்ள ஸ்திரீயா புத்தி இல்லாத ஸ்திரீயா? எத்தனையோ புத்தியுள்ள ஸ்திரீகள் அடுத்த சந்ததிக்கான புத்தியுள்ள வீட்டை கட்டாதபடி தன் சுய அலுவல்கள்ல சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. புத்தியை கொடுத்த தேவன் எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவர். நாம நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை போக்கடிக்கலாமா? நம்ம அடுத்த சந்ததியை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம அதை ரொம்ப ஜாக்கிரதையோட செய்து தேவன் முன்பாக கரையற்ற குறையற்றவர்களாக காணப்பட நாம் புத்தியுள்ள ஸ்திரீகள், நாம் அடுத்த சந்ததியை புத்தியோடு எழும்பி கட்டுவோம். God bless you.